புளி ரசம் பார்த்துடலாமா? ஒரு 3 முழு வத்தல், கொஞ்சம் பொடி உள்ளி, கொஞ்சம் பூண்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. புளியும் கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் அடுப்பை பற்ற வச்சுட்டு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றுனதும் எண்ணெய் காஞ்ச பிறகு ஜீரகமும் கடுகும் போட்டுக்கோங்க. அது பொரிஞ்சு வரப்போ கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. இந்த ரசம் நம்ம நெத்திலி மீன் அவியல் வைப்போம், அப்படி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதை செய்து பாருங்கள். அப்புறம் இந்த பூண்டை தனியாக போட்டு வதக்கணும். ஏன்னா அதில் அந்த பச்சை வாடை போகணும். இந்த பூண்டை மட்டும் ஒரு கை அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதை போட்டு தனியாக வதக்கி எடுத்துருங்க. கொஞ்ச நேரம் வதக்கினா போதும். அப்புறம் நம்ம அந்த முழு வத்தலும் பொடி உள்ளியும் அதையும் போட்டு வதக்கி எடுத்துருவோம். நான் புளி கரைச்சி அரிப்பை வச்சு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அதில் தோடெல்லாம் கிடக்கும்ல, அதனால அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா வதங்கிட்டு இனி நம்ம புளி ஊற்றிக்கலாம். அந்த புளியை நான் அதில் ஊற்றிக்கிட்டேன். கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் உப்பும் போட்டுக்கோங்க. இதை நல்லா கொதிக்க வைக்கணும். அந்த புளியிலோட பச்சை வாசமும் போகணும். இது உருளைக்கிழங்கு கூட்டு, அப்புறம் நெத்திலி மீன் அவியல், இந்த ரெண்டும் வச்சு தான் நான் சாப்பிட்ருக்கேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தனியாட்டும் இதை வச்சு நான் சாப்பிட்ருக்கேன். உருளைக்கிழங்கு பொரித்து வச்சு சாப்பிட்ருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களே இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுருவோம். சுவையான புளி ரசம் ரெடி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய், see you.